ஆனா என்னை மட்டும் எதிர்த்தார் வச்சுக்க. என் பொய்யல என்னைக்குமே தெய்வ வழிபாடுதான் இருக்கணும். அந்த தெய்வ வழிபாடு அடுத்த வருஷம் இதே மாதிரி நான் ஒண்ணு சேர்த்தேன். ஒவ்வொருத்தருக்கு அறிக்கை காட்டுவேன். யாரு எடுத்துக்கிட்டியா? ஒவ்வொரு வீட்லயும் நான் போறேன் பாரு. என் ஆட்டத்தை பாக்குற, என் ஆட்டத்தை பாக்குறியா? மாசம் மாசம் வாயா, என்னைக்கு வா, ஒரு தீவத்தை போடு. நிறைவேற்றுவேன். ஒரு வருஷம் போடு, 2வது வருஷம் உனக்கு வெற்றிதான். அன்னைக்கு பொறுமையா இருக்கணும். எப்பவுமே தெய்வம் சோதனை தான் காட்டு. ஏன் ஈஸ்வரனுக்கு சோதனை காட்டலையா? பாம்பு நச்சு வளர்த்த அப்படியே ஈஸ்வரியம் வச்சு வைக்கிறியா? ஏன் ஈஸ்வரி வச்சுட்டு வழிபாடு வழிபாடு சோதனையில வரத்தான் செய்யும். அது சாதனை ஆக்கணும். வரும் என் நெத்தில பாரு சிவன் கோடு இருக்கா? என் நெத்தில சிவன் கோடு இருக்கா? தெரியுதா? யாருன்னு தெரியுதா? நான் கோபத்தில் இருக்கேன். நான் வந்து சும்மா இருக்கேன்னு நினைக்காத. நான் ஒவ்வொருத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பொறுமையா இருக்கேன். தெரியாம செய்யுதுன்னு பார்க்கிறேன். ஆனா என் பிள்ளைய வந்து என்ன திருந்தல. 1 வருஷம் டைம் கொடுப்பேன். 1 வருஷம் பிள்ளைய திருந்துறதுக்கு டைம் கொடுப்பேன். அதுலேயும் திருந்தலைன்னா அப்படியே ஆட்டுவேன். பாம்பு எப்படி சுற்றுவது தெரியுமா? சுத்தி இப்படி நிக்கும்ல, இப்படி நிக்கும்ல, அப்படியே தான் சுத்தும். சுத்தி உச்சந்தலையில நான் உட்கார்ந்துருக்கேன். அந்த கண்ணுல பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கண்ணு இல்ல, பாம்பு கண்ணு. நான் பாம்பு கண்ணு. நான் பொறுமையா இருக்கேன். ஏன் தெரியுமா? இங்க ஆடல எல்லா பிள்ளையும் நல்லா இருக்குன்னு நினைச்சேன்.